இந்த வருஷம் ஆர்சிபி தான் கப் அடிக்க போறாங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் வந்து படித்தார போட்டிருக்காங்க. ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் குணால் பாண்டியால படித்தார போடுவாங்கன்னு நினைச்சோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படித்தார போட்டிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இந்த வருஷம் கப் அடிக்க போறது ஆர்சிபி தாங்கிறது. எப்படா அவன் கப் அடிச்சான், இப்போதான் புதுசாக அடிக்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. நான் சொல்றது உமன்ஸ் ஐபிஎல் நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து குஜராத்துக்கும் ஆர்சிபிக்கு நடந்துச்சு. ஸோ குஜராத் பேட்டிங் பிடிச்சி 201 ரன் அடிச்சாங்க. ஸோ 202 அடிச்சா ஆர்சிபி வின்னுங்கிறப்ப கரெக்டாக விளாண்டுட்டு இருந்தோம். ஸ்மிருதி மந்தானா அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதாகிட்டு இருந்துச்சு. கடைசியில் அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸும் கனிக்காவும் சேர்ந்து 40 பாலுக்கு 87 ரன் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்க மேட்சை கொண்டு வந்து கடைசி பார்த்தீங்கன்னா 9 பால் மிச்சம் இருக்க போய் மேட்சை முடிச்சுட்டாங்க. ஸோ இதனால தான் சொன்னேன், போன வருஷம் உமன்ஸ் ஐபிஎல் கப் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் கப் அடிச்சாங்க. ஸோ இந்த வருஷம் மொதல் மேட்ச் 202 ரன் சேஸ் பண்ணி வேற லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வருஷம் ஆர்சிபி தான் கப் அடிக்க போறாங்கிறத சொன்னேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் ஒன்று சொல்லாமே ஆகணும். 2023 பிப்ரவரி 13 தான் உமன்ஸ் ஐபிஎல் கேப்டன் வந்து அறிவிச்சாங்க ஸ்மிருதி மந்தனாவை. ஸோ அதே டேட்டில் தான் 2 வருஷம் கப் அடித்து கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ படித்தாருக்கும் பிப்ரவரி 13 2025 கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்குது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். டாட்டா.